ரியல் எஸ்டேட்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வியாபாரம் ஆகிப்போச்சு, வேற ஒன்றும் இல்லை. நிலம் உழுது விவசாயம் பண்ணுறதுக்கு தான் நிலம். ஆனால் அதை வியாபாரமாக மாற்றி ஜனத்தொகை வறந்து வரும்போது அவனுக்கு தனி வீடு தேவைப்படுது. இப்போ 4 பேர் அண்ணன் தம்பி பிறக்கிறோம். ஒரு வீடு பூர்வீக வீடு இருக்கும், மூத்தவர் எடுத்துக்கிட்டுருவாரு. இன்னும் 3 பேருக்கு என்ன பண்ணுறது, துபாயில் போய் சம்பாரித்து அவன் ஒரு இடம் வாங்கும்போது, அப்போ அப்படியே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் வாங்கும்போது இடம் கிடைக்கலைன்னு சொல்லிவிட்டு விவசாய நிலத்தை ரியல் எஸ்டேட் போட்டு வித்துறாங்க. அதுக்கு சில வரமுறைகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் கவர்ச்சிகரமாக பண்ணணும், நாணயமாக இருக்கணும், கவர்மெண்ட் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும். சிட்டா, அடங்கல், பட்டா, வில்லங்கம், இப்படி நிறைய வேலை இருக்கு. இப்படி அதனுடைய ரூல்ஸ் படி இப்போ சிட்டா இருக்கான்னு வாங்கணும், அடங்கல் இருக்கா, பட்டா இருக்கா, யாராவது வாங்கியிருக்கானா பேங்க் லோனு, யாராவது அடம்பணம் வச்சுருக்கானா, வில்லங்கத்தில் போட்டால் வருதா, வில்லங்கத்தில் போட்டு உண்மைதானா, அவன் பத்திரத்தில் அடகு வச்சுருக்கானா, இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ரியல் எஸ்டேட் பண்ணணும். அப்போ தான் அரசியலை பண்ண முடியும்.